எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இன்றும் கூட விசுவாசம் பற்றி நாம் படிக்கிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம், நீதிமானாக இருக்கலாம், ஒரு பாவமும் இல்லாமல் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும், மரித்தால் பரலோகம் போவீங்க, சபைக்கு உட்பட்டவர்களாக இருப்பீங்க, நீதிமான்களாக இருப்பீங்க, எல்லாம் இருக்கும். கர்த்தர் ஆலயத்துக்கு போவீங்க, பைபிள் வாசிக்குவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தாதான் நமக்கு அந்த நன்மைகள் வருகின்றன. அப்போ அந்த நன்மை வருகிறதற்கு முந்தின படிக்கட்டு நாம் அதற்கேற்ற அந்த வசனத்தை விசுவாசிக்கிறது. அது சுகமாக இருக்கலாம், வீட்டில் பண தேவைகள் சந்திக்கப்படுறதா இருக்கலாம், ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பிரச்சனை சண்டை தீர்றதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க படிக்கிறது, நல்ல மார்க் வாங்கிறது, இல்லை நற்குணசாலிகளாக வளர்கிறது, எல்லாவற்றுக்கும் நீங்கள் விசுவாசித்தால் தான் நடக்கும். விசுவாசிக்கலைன்னா நடக்காது. நீங்கள் விசுவாசியாவிட்டால் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற முடியாது. இரு மனமுள்ளவன் எதையாயிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருக்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரு மனமுள்ளவன் ஒரு நேரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறது, அப்புறம் இன்னொரு நேரம் அது எங்கே கர்த்தர் நம்ம கண்ணிலே படலை, அவர் எங்கே நம்மளை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி எதையாவது பேசுகிறது. அப்போ அது ஏன் பேசுனாங்க? இப்போ அவரை நம்பலை. முதல்ல விசுவாசித்தாங்க, இப்போ விசுவாசிக்கலை. இது இரு மனமுள்ளவர்கள், இரண்டு மனசு. எலியா போய் இஸ்ரவேல் ஜனங்களை, பாகால் தெய்வம்னா பாகாலை கும்பிடு, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை கும்பிடு, சும்மா ஏன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான். அவன் சொல்லிட்டான், பாகால் தெய்வம்னா பாகால்கிட்ட போ, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்கிட்ட இரு அப்படின்னா அந்த இஸ்ரவேலர் பதிலே சொல்லலையா. என்னென்னா அவங்களுக்கு தெரியலை, கர்த்தர் தான் தெய்வமா பாகால் தெய்வமானு தெரியலை. இன்றைக்கும் உலகத்தில் மக்களுடைய நிலைமை இதாங்க. எத்தனை வழிபாடுகள் பண்ணுறேனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவனை தெரிந்திருந்தாலும் கூட இவர் மட்டும்தானா, இவர் மட்டும்தான் தெய்வமா, மற்றெல்லாம் தெய்வம் இல்லையான்னு அதில் ஈருமானது சமயத்தில் கர்த்தரே தெய்வம்பாங்க. அப்புறமேல் வேறு ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டினோன்னே சரி அதோடைய கண்ட்ரோலில் தானே இந்த விஷயமெல்லாம் இருக்குது, அதனால் அதுக்கிட்ட போய் கொஞ்சம் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா அதிகாரமும் எல்லா கண்ட்ரோலும் கர்த்தர்கிட்ட இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எங்கே நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசி காட்டுறேன். எபிரேயர் 1 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவளம் பற்றின பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன், அதாவது நம்முடைய முற்பிதாக்களுக்கு பேசினாராம், வெளிப்படுத்தினாராம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார். இப்போ நம்மக்கிட்ட இயேசு கிறிஸ்து, குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மகிட்ட பேசுகிறாரு.
இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். யாரை? இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக அதிகாரியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். கொலோசையர் முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்க அப்படி தானே? பிதாவும் குமாரனும் சேர்ந்து தான் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினார்கள்னு எழுதியிருக்கு. இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு? பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர், அதாவது இந்த இயேசு, அவருடைய, பிதாவுடைய, இந்த இயேசு பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, தன்மைன்னா அதோடைய குணாதிசயம், அவருடைய குணாதிசயங்களின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே, யார்? இயேசு தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் இருக்கிற மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறவராய். சூரிய சந்த நட்சத்திரமாக கரெக்டாக அது பாதையில் போகணும் பார்த்துக்க. அப்படி சொன்ன வார்த்தைக்கு அடங்கி அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்படி அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் அல்லவா? சங்கீதம் 82 உங்களை குறித்தில் வாசிக்கிறேன். சங்கீதம் 82 அங்கே என்ன சொல்கிறாரு? 6வது வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும், யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை, ஆபிரகாமின் சந்ததியை. இப்போ நம்மளை பார்த்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை. கரெக்ட் தானா? ஓகே. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன். ஆஹா, எவ்வளவு மேன்மையா நம்மளை தேவர்கள் அப்படி சொல்லியிருந்தேங்கிறாரு. அப்புறம் சங்கீதம் 8 தன்னுடைய பிள்ளைகளை பற்றி எப்படி அவர் மேன்மையாக சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். சங்கீதம் 8 அதில் ஒரு வரியை வாசிக்கிறேன். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும், இயேசுவை, மனுஷன் சாதா மனுஷன்தான், இயேசு மனுஷனாக வர்றாரு. மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அந்த இந்த ஒரு 6 அடி 7 அடி உயரமாக இருக்க இந்த இயேசுனா இருக்கா? இம்பூட்டு வேலையும் செய்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாவியாக இருக்க இந்த மனுஷனை இவனுக்காகவா போய் இந்த இயேசுனாரை கொடுக்குறீங்க? இது மூலமாக என்ன இவ்வளோ பெரிய தேவன் இவனுக்காக போட்டால் இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை கொடுத்தீர், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். யார்? இந்த மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினீர். இயேசு மனுஷனாக இருக்கப்போ இயேசுக்கு பாதத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தது. இப்போ அவருடைய ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லாம் நம்ம பாதத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹலோ, இந்த ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் அவர் எப்படி உங்களை சிருஷ்டித்தார்னு எழுதியிருக்கு. ஆதியாகமம் 1:26-28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. எப்படி? அவருடைய சாயல், அவருடைய ரூபம். சிங்கம் மாதிரி இல்லை, கரடி மாதிரி இல்லை, யானை மாதிரி இல்லை, இல்லை ஏதாவது குருவி பறவை மாதிரி எல்லாம் இல்லை. நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் வேணும் ஆண்டுக்கிறதுக்கு, அது மனுஷனாக இருக்கட்டும்ட்டார். இவன் யார்? அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்காள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி 28வது வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, ஏறக்குறைய முடிச்சிட்டாங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, எப்போ ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார், அதை கீழ்ப்படுத்த வேண்டியிருக்கு. பிசாசுங்க இருக்கான், அவனை அடக்கணும். அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்வதற்கான ஆசீர்வாதம், பலன், ஞானம் எல்லாம்
கர்த்தர் கொடுத்தார். அப்போ தேவனுடைய சாயல்லே ரூபத்திலே அவருடைய பிள்ளையாக உண்டாக்கப்பட்ட ஆள் தான் பூமி ஆள்றதுக்கு அதிகாரம் பெற்றவன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறுகளை உண்டாக்கி அதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். கடைசியில் தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை என்ன செய்யணுமா, பண்படுத்தவும். ஒழுங்கற்று இருக்குது, அதை ஒழுங்கு பண்ணு. பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சான். அவர் வந்தாராம், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினாராம். அந்த பூமி மீதி இருக்க இடமெல்லாம் ஒழுங்கற்று இருந்தாலும் ஏதேன் தோட்டத்தை பர்ஃபெக்டாக தேவனுடைய தோட்டமாக ஏதேன் தோட்டம்னு சொல்லியிருக்கே, அது மாதிரி ஆக்கிட்டார். இப்போ மீதி இருக்க பூமியெல்லாம் நீ பண்படுத்தணும். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் என்னது காக்கவும் வைத்தார். பிசாசு வந்து திருடிட்டு போயிடக்கூடாது, அவன் உன்னைய துரத்தி விட்டு அவன் பிடிச்சிக்கிறக்கூடாது. அப்போங்க 1:28 பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அப்போ கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று இருக்குது. நம்ம நினைக்கிறேன் அங்கே அந்த பிசாசு இருந்தது ஆதாமுக்கு தெரியாதுன்னு. ஆனால் எல்லா காரியமும் அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்ததுங்கிறத நம்ம நினைக்கலையே. நமக்கு தெரியணும், அவனுக்கு எல்லாம் போதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்தை அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தமது சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு பூமியை ஆளக்கூடிய ஆளுகை அதை கொடுத்தாரே. சரி, நீங்கள் சொல்லுவீங்க அவன் பாவம் செஞ்சு தோத்துட்டாங்க, பிசாசு அவன்கிட்ட இருக்க அதிகாரத்தெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு அவன் தான் பூமி ஆள்றான், அதனால தான் பிசாசை இதோ இந்த உலகத்தின் அதிபதின்னு இயேசு கூட ஒத்துக்கிட்டார். ரைட்டு. ஆனால் என்ன நடந்தது? இயேசு சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிசாசை சிலுவையிலே ஜெயித்தார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனிடத்திலிருந்த அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டார். அந்த பிசாசு சொன்ன, ஏன்ட்ட ஒரு தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்துகொள், அப்போ இந்த அதிகாரம் பூரா நான் பூமி ஆளக்கூடிய அதிகாரம் பூரா நானே கொடுத்துட்றேன்னு. ஆனால் அவர் சொன்னார், நான் அதை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சிலுவைக்கு போய் அந்த பாவத்துக்கான பரிகாரம் செய்கிறத செஞ்சு, இப்போ அந்த பரிகாரம் செய்கிறப்ப பிசாசு அவர் ஜெயித்தார்னு நீங்கள் பார்க்கலையா? அவர் பிசாசை ஜெயித்தார். அவர் பிசாசை ஜெயித்தார். அதாவது இவரை பாவம் செய்ய வைக்க இந்த லூசிஃபரும் சரி, அவனோட கூட சேர்ந்த எல்லா பிசாசுகளும் சரி, அந்த நேரத்தில் 6ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி வேளை வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டதே, அந்த நேரத்தில் எல்லா பிசாசுகளும் அங்கே அந்த மலையில் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல எல்லா பிசாசும் கூடி இயேசு இங்கே குத்தி குடஞ்சி எல்லாம் பண்ணி இவரை வேதனைப்படுத்தி என்னெல்லாமோ பண்ணுறதெல்லாம் பண்ணி இவரை அடக்கிடணும், இவர் இந்த சிலுவையில் ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது பாவம் செய்ய வச்சிடணும், இல்லை நம்ம கட்சியில் சேர வச்சிடணும், அம்புட்டு வேதனைப்படுத்தினான். ஆனால் அந்த நேரத்துக்கு கத்தி எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஜெயிக்கிறத பற்றி அங்கே பேசலை. அந்த நேரத்தில் பாவம் செய்யாமல் இருக்கிறத பற்றி அதில் அந்தப்படி ஜெயிக்கிறத பற்றி பேசியிருக்கு. அந்த சிலுவையில் இருக்கும்போது அவன் பிசாசு பாவம் செய்ய வைக்கணுங்கிறான், இவர் நான் பாவம் செய்ய மாட்டேன்டான்றார். அப்போ அந்த இடத்துல பாவம் செய்யாமல் இருந்தபோது இயேசு பிசாசை ஜெயித்தாரா இல்லையா? அப்போ ஏதோ நம்ம பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினாருங்க, அது மட்டுமா? அதில் பல கோணங்களில் நீங்கள் அதை பார்க்கணும். தேவனுக்கு மனுஷன் மேலே கோபம். அப்போ இவன் பாவி, இவன் வந்தால் கொன்று விடுவேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் இயேசு போய் பரிகாரம் பண்ணவுடனே அவனுக்கு இந்த இயேசுனாரை ஏற்றுக்கிட்டா வர்றான், சரி வந்து தொலையட்டும் அப்படின்னு அந்த மனுஷன் மேலே இருந்த கோபமெல்லாம் போய், அந்த விரோதமெல்லாம் போய், கடைசிக்கு மனுஷனை பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு என்னுடைய உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும், என் கிருபையை உன்னை விட்டு விளக்காமலும் இருப்பேன், உண்மையால் கோபம் கொள்ளாமலும் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு.
ஏன்னா இயேசு சிலுவையில் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறப்ப மனுஷனுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டு, அப்போ மனுஷனுடைய பாவத்தெல்லாம் போய்க்கிவிட்டார். இப்போ மனுஷன்ட்ட பாவம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கிட்டு வர்றவன்ட்ட பாவமே இல்லை. அப்போ அங்கே தேவனுக்கு அங்கே ஒரு விரோதம் இல்லை, அப்போ ஏற்றுக்கிட்டாரு. அப்படி வந்துருச்சு. அப்போ தேவனுடைய கோபத்தையும் போய்க்கிருக்கிறார். அங்கே பிசாசை ஜெயித்தார், தேவனுடைய கோபத்தை போக்குனார். இந்த ரத்தம் சிந்தி மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பரிகாரமும் செஞ்சார். அப்போ அட்லீஸ்ட் இந்த 3 கோணங்கள் இன்னும் நிறையா இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த 3 கோணங்களில் நீங்கள் பார்க்கலாம்ல. அப்படி இயேசு சிலுவையில் இருக்கும்போது மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செஞ்சதுனால இயேசுவின் ரத்தம் மனுஷனுடைய பாவங்களை கழுவுது, அவனை சுத்திகரிக்குது. அப்புறம் தேவனுடைய கோபத்தை அவர் போக்கிட்டார். இதில் இப்போ நமக்கு பார்க்க வேண்டியது, இயேசு சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். பிசாசு அப்போதைக்கு பிசாசு ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? இயேசுனார பாவம் செய்ய வைக்கணும். அதாவது இயேசு சிலுவைக்கு போவார், மனுஷனாக பிறப்பாருன்னு சொல்லி எவ்வளவு தீர்க்க தரிசனம் எழுதிருந்துச்சு. இந்த பிசாசு கெட்டிக்காரனாக இருந்தால் அந்த தீர்க்க தரிசனங்களில் ஒன்றையாவது நிறைவேற விடாமல் தடுத்துருக்கணும். ஆனால் அது ஒன்றையும் தடுக்க முடியல. இப்போ சிலுவையில் போய் தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறப்ப அப்போ பாவம் செய்ய வச்சிடலான்னு எல்லா போராட்டமும் போராடினா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பஸ்கா அன்னைக்கு தான் இயேசு தன் ஜீவனை கொடுக்குறாரு. பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட மாதிரி இவர் தான் பஸ்கா ஆடு இருந்து ஜீவனை கொடுக்குறாரு. இந்த டைம், அந்த மாலை நேரம், அந்த நேரத்துக்கு மேலே பிசாசுக்கு டைம் இல்லை. அதுக்கு முன்னாடி அவரை ஏதாவது பாவம் செய்ய வைக்கணும், அவரை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணணும். எனக்கு இதுக்கு மேலே முடியல, நான் இறங்கி போகிறேன்னு இறங்கி போக வைக்கணும். என்னெல்லாமோ பிசாசு முயற்சி தான். ஆனால் அன்றைக்கு இயேசு பாவம் செய்யாமல் தன் ஜீவனை கொடுக்கறதான ஜெயம். பிசாசு ஜெயிக்கணும்னா இந்த பிசாசு இயேசுவை அன்றைக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாமல் சிலுவை விட்டு இறங்க வைக்கணும். இல்லை அந்த பேதுரு சபிச்சானே, அது மாதிரி இயேசு பிசாசை சபிக்கணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். இந்த வியாபாரம் எனக்கு வேண்டாம், சிலுவை எனக்கு வேண்டான்னு சொல்லணும். ஆனால் அவர் அப்படியே தம் கட்டி தாக்கு பிடிச்சு, அப்பாலே போ சாத்தா, நீ என்ன பண்ணாலும் பண்ணுறான், இன்றைக்கி என்னை ஒப்பு கொடுத்துருக்கு, அதனால தான் என்னை இந்த மாதிரி இவ்வளோ பாடுபடுத்துகிற, இந்த மாதிரி என்னை ஒப்பு கொடுக்கலன்னா என்னை நீ ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி இயேசு பிலாத்துக்கிட்ட பேசினாரா இல்லையா? பரலோகத்திலேருந்து என்னை ஒப்பு கொடுத்துருக்குது, என்னை கர்த்தர் ஒப்பு கொடுக்கலன்னா உனக்கு என் மேலே ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு இயேசு பிலாத்துக்கிட்ட சொன்னாரா இல்லையா? அதுபோல் இப்போ இயேசு சோதிக்கப்படுகிறதுக்கு, உபத்திரவப்படுவதற்கு, சிலுவையில் பாடுபடுவதற்கு, இந்த பிசாசு மூலமாக எல்லா உபத்திரவங்களையும் பாடுகளையும் படுகிறதற்கு இயேசு ஒப்புவிக்கப்பட்டிருந்தார். ஒப்புவிக்கப்பட்டிருந்ததுனால தான் இந்த பிசாசு அவரை அவ்வளவு பாடுபடுத்த முடிஞ்சிச்சு. ஆனால் அவ்வளவுலேயே அவர் நின்று தாக்கு பிடிச்சு, போடா பிசாசே, இப்படி வேதனைன்னுட்டு கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சு, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படி ஒப்படைச்சு. அப்போ இயேசு பிசாசை ஜெயித்தாரா இல்லையா? இப்படி பிசாசை ஜெயித்த இயேசு இப்பொழுது உங்களோட கூட இருக்காரா இல்லையா? பொதுவாக கேட்டால் சொல்லுவீங்க இயேசு என்னோட இருக்கிறாருன்னு. ஆனால் ஒவ்வொரு நெருக்கடியான சமயத்தில், ஒவ்வொரு போராட்டமான நேரத்தில் கர்த்தர் உங்களோட, இந்த பிரச்சனையான நேரத்தில், இந்த போராட்டமான நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அவர் இம்மானுவேல், எனக்கு இம்மானுவேலராக இருக்கிறார், அவர் என்னுடைய பட்சமாக இருக்கிறார், அவர் எனக்காக வழக்காடுகிறார், எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், என்னை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார், எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை நீங்கள் அங்கீகரிச்சிங்க, ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடிக்கும்போது அவரையே பிடிச்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் உங்களோட இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க தோக்க முடியும்? பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொன்னேன். இப்போ அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்.
என்ன ஆகிப்போச்சு, இயேசு சிலுவையில் பிசாசை ஜெயித்த போது அவன்கிட்ட இருந்த அதிகாரம் இருந்துச்சே, ஆதாம் தோற்று போய் அவன்கிட்ட கொடுத்துருந்தானே அந்த அதிகாரம், அந்த சாவி, அதை அவர் இயேசு பிடுங்கிக்கிட்டார். பிடுங்கிட்டாரா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 18வது வசனம், 17 கூட சேர்த்து வாசிக்கலாம், நல்லாயிருக்கு. நான் அவரை கண்டபோது சத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். அதாவது மரணம்னா என்னது? மனுஷன் செத்து நரகத்துக்கு போகிறது. பாதாளம்னா என்னது? பிசாசு போகிறதுக்குன்னு ஏற்கனவே பாதாளத்தை ஏற்படுத்தினாரே, அந்த அதிகாரமும் இப்போ இயேசுநாதர்கிட்ட தான் இருக்கான். அப்போ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்னா அதிகாரம் உடையவராக இருக்கிறேன்னு சொல்கிறார். எப்படி இவர்கிட்ட வந்துச்சு இந்த சாவி? இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அந்த அதிகாரம், வல்லமை, அந்த அந்த திறவுகோல் எப்படி இவர் கைக்கு வந்துச்சு அப்படின்னா, இயேசு சிலுவையில் இருக்கிறப்ப அவரை பாவம் செய்ய வச்சுருந்தான்னா பிசாசுக்கிட்ட அந்த அதிகாரம் எப்போவுமே இருந்திருக்கும். ஆனால் அவன் பாவம் செய்ய, இயேசுவை பாவம் செய்ய வைக்க முடியல. அதனால் இவர் எப்படியே தாக்கு பிடிச்சி கடைசி வரைக்கும் உங்களை என்னையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்மளாம் ரட்சிக்கப்படணும்னாக்கா அவர் தாக்கு பிடிச்சி ஆகணும். அப்படி தாக்கு பிடிச்சி அவர் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து தன் ஜீவனை பிதாவே இடத்துல ஒப்படைக்கிறேன்னு அங்கே ஒப்படைச்சி விட்டார். அப்போ பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயித்த போது ஆதாம்கிட்டருந்து பிடுங்கி வச்சுருந்தான்ல அந்த அதிகாரம், பூமி ஆளக்கூடிய அதிகாரம், அதை அவர் பிடுங்கிக்கிட்டார். அந்த அதிகாரத்தை இயேசு பிசாசுக்கிட்டேருந்து பிடுங்கி, அதாவது அந்த மத்தேயு 16:19 இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள், ஆளுகைகள், சந்தோஷங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்க திறவுகோள்களை தருகிறேன். பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ எப்பா இனிமேல் சாவியை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, பொறுப்பு உன்னுடையது. திறக்குவியோ பூட்டுவியோ அது உன் வேலை. நீ திறந்தா பரலோகம் அதை ஏற்றுக்குது, நீ பூட்டுனா அதையும் பரலோகம் ஏற்றுக்குது. இந்த பிசாசோடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கலைன்னா அதையும் பரலோகம் ஏற்றுக்குது. இந்த பிசாசு அந்தகார வல்லமெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டி இந்த குடும்பத்தில் இதுக்கு மேலே தொந்தரவு பண்ண முடியாதபடிக்கு அந்த பிசாசை கட்டி போடுறேன்னா அதை பரலோகமும் ஒத்துக்குது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ இது கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அது நீ என்ன சொல்கிறியோ அதை பரலோகம் ஏற்றுக்குதுப்பா. இது என்னது? அப்போ ஆளுகை யார்கிட்ட வந்திருக்குது? இப்போ ஆதாம்கிட்ட இருந்துச்சு, அப்புறம் பிசாசுக்கிட்ட போச்சு, மறுபடியும் இயேசுநாதர்கிட்ட வந்துச்சு. இயேசுநாதர் மறுபடியும் இதை மனுஷன்ட்ட தானே கொடுத்துட்டாரு, சபைக்கு கொடுத்து விட்டார். இப்போ அதிகாரம் உங்கள் கையில். நீங்கள் சபையா இல்லையா? சபையின் அங்கத்தினராக இருக்கீங்களா இல்லையா? பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள முடியாதா இல்லையா? பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படி இருக்க நீங்கள் எப்படி பிசாசை கண்டு பயப்படலாம்? பிசாசு உங்களை என்ன செய்ய முடியும்? உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் கிறிஸ்துவ கிருபைக்குட்பட்டிருக்கிறபடியால் பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. அப்படி எழுதியிருக்கா இல்லையா? ஆக பிசாசுக்கு உங்கள் மேல் ஒரு அதிகாரம் கிடையாது. பிசாசு உங்களை தொட முடியாது. மாறாக பிசாசோடைய பிடியில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. பிசாசு ஏற்கனவே மனுஷன்ட்ட இருந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அதிகாரத்தெல்லாம் திருடி கொண்டு போய் அந்த காலத்தில் வச்சுருந்தான். இப்போ சாவியை கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்குறாரு. இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சுருக்கான், இந்த சுகங்கிற ஆசீர்வாதத்தை இதில் அடைச்சி வச்சுருக்கான்,
பொருளாதார ஆசீர்வாதங்கிறது அதில் அடைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மனுஷனுக்கு இந்த வியாதியை போட்டு அதில் கட்டி வச்சுருக்கேன். இந்த மனுஷனுக்கு இந்த வியாதியை போட்டு மனக்குழப்பத்தை கொடுத்து இங்கே கட்டி வச்சுருக்கிறேன். இந்த மனுஷனை பைத்தியக்காரனாக்கி இங்கே கட்டி வச்சுருக்கிறேன். இந்த மனுஷனை லூஸ் ஆக்கி ஒரு விவரமும் தெரியாமல் அப்படி ஒருத்தன் இங்கே கட்டி வச்சுருக்கேன். இவன் சத்தியம் தெரியாத ஆளாக இருக்கேன். அப்போ உங்ககிட்ட சாவியை கொடுத்து அந்த சத்தியம் தெரியாதவனுக்கு சாவியை அவனை திறந்து விட்டு இந்த தெரிஞ்சுக்கடா சத்தியத்தை அப்படின்னு இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம், திறவுகோல். அங்கே வியாதியில் போட்டு வச்சுருக்கேன். அவனை வியாதியில் இருக்கிறவனை அந்த திறவுகோலை திறந்து அவனை அதில் வெளியே வர வச்சு அந்த வியாதியிலிருந்து அவனை விடுதலை ஆக்கிற அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தருத்திரத்தில் ஒருத்தனை அடைச்சி வச்சுருக்கேன். அப்போ அதுக்கான சாவியை போட்ட தருத்திரத்தில் இருக்கிறவனை அவனை விடுதலை ஆக்கி அதை செய்கிறதுக்கு அதிகாரம் உங்கள்கிட்ட. யார்கிட்ட? சபைக்கு. அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை செயல்படுத்துங்கள். இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். யாருக்கு? சபைக்கு. அப்போ சபைக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா சபைக்கே இந்த விவரம் தெரியல. சபைக்கே விவரம் தெரியலங்க. என்ன குழப்பம். அப்போ அதனால தான் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கு. அப்பா இம்புட்டு செஞ்சு வச்சுட்டேன், ஆனால் விவரம் இல்லாமல் இருக்கீங்க. இந்த விவரம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் விடுதலைக்குள்ளே வந்துடுவீங்க அப்படின்னு இயேசு சொன்னார். அப்போ நமக்கு தேவையானது என்ன? தேவனை அறிகிற அறிவு. அந்த 2 பேதுருல முதல் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 2 பேதுரு முதல் அதிகாரம் சொல்லியிருக்கு, தேவனை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம். 2வது வசனம். முதல் அதிகாரம் 2வது வசனம். இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம். நம்பர் 1 எது? அறிகிற அறிவினாலே. நம்பர் 2 நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அதுவும் அறிவினால தான். தேவனை அறிகிற அறிவினால ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமை நமக்கு தருகிறது. அது அந்த அறிவு இருந்தால் தான் போய் எடுக்க முடியும். அடுத்து இச்சையினாலே இந்த உலகத்தின் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. தேவனுடைய சுபாவத்துக்கே நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த அறிகிற அறிவினாலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கி அதனால தான் பிசாசு ஜனங்களை மந்த புத்தி உள்ளவர்களாக, யார்? சபை மக்களை மந்த புத்தி உள்ளவர்களாக என்ன சொன்னாலும் பேசாமல் உட்காந்துருப்பாங்க. வாசித்தாலும் புரியலைன்னுவாங்க, வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மனசு இல்லை, அதனால பிரச்சனை. அப்போ நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் இவ்வளவு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவன் உங்களை விவரம் இல்லாத ஆளாக வச்சுருக்கான். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஆத்திரமாக இருக்கும், ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதுல ஒரு பெரிய பெருமை என்னங்கடா அது? ஒன்றுமே தெரியாதுன்னா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் தேவனை அறிகிற அறிவு வரும்போது இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் உனக்கு இருக்குதுன்னு தெரியும் போது அந்த சாவியை போட்டு அதை எடுத்துருவேன். நீயே அந்த சாவி எது? வாக்குத்தத்தங்கள். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், நானே உன் பரிகாரியான கர்த்தர், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்வனுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாக இருக்கிறீர்கள், ஆளுகையின் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிசாசை கீழ்ப்படுத்த, அவனை அடக்க, அவனை துரத்த உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த விவரம் தெரியாமல் இருக்கிறதுனால நம்மளை எல்லாத்தையும் அவன் அடைச்சி போட்டு வச்சுருக்கான். அதனால தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு. அப்போ இந்த அறிகிற அறிவுக்குள்ளே வரும்போது நீங்கள் விசுவாசிப்பீர்கள், பிசாசை ஜெயிப்பீர்கள். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறந்ததெல்லாம் பிசாசை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கீங்களா? அப்போ நீங்கள் பிசாசை ஜெயிக்கலாம். தேவனால் பிறந்திருக்கீங்களா? பிசாசு உங்களை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் தேவனால் பிறந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா! ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ.